நம்முடைய பிதாவாகிய கடவுளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களை கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, உங்களை இந்த காணொலி வழியாய் சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 6வது வார்த்தையை சிந்திக்க முற்படுகிறோம். ஆண்டவர் நம்மை அவருடைய பலத்தினால் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார். எதிராளிக்கு மன்னிப்பை கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய உடன் சிலுவையிலே தொங்கின கல்வனுக்கு பரதீசின் வாழ்வை கொடுத்தார். ஆதரவில்லாது நின்ற தாய்க்கு ஒரு ஆதரவை கொடுத்தார். வேதனையோடு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாய்ப்போடு சொன்ன ஆண்டவர் தன்னுடைய தாகத்திற்கு கேட்டு வாங்கி முடிந்தது என்று வெற்றியின் வார்த்தையை சொல்லி இருக்கிறார். முடிந்தது என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று முடிவின் முடிவு, இன்னொன்று துவக்கத்தின் முடிவு. முடிவின் முடிவிற்கும் துவக்கத்தின் முடிவிற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். முடிவின் முடிவு எல்லாம் முடிந்து போனது, அதன் பிற்பாடு வேறு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் துவக்கத்தின் முடிவு என்பது ஒரு செயலின் தொடக்கம். அங்கே பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது, ஒரு உயர்வு இருக்கிறது. முடிவின் முடிவானது எல்லாம் முடிந்து போயிற்று. ஒரு மரம் பட்டு போன ஒரு நிலை. பட்டு போன மரத்திலிருந்து எதுவும் வருவதில்லை, அது எதற்கும் பிரயோஜனப்படுவதில்லை. பட்டு போன மரத்தை அது விறகுக்கு தான் பயன்படுத்துவார்களே தவிர வேற எதற்கும் அதை பயன்படுத்த போவதில்லை. அது பட்டு போன மரம் என்பது முடிவின் முடிவு, அதன் பிற்பாடு ஒரு மாற்றம் அங்கே வரப்போவதில்லை. அதே நேரம் துவக்கத்தின் முடிவு என்பது சற்று வித்தியாசமானது. இலை உதிர்ந்து நிற்கிற ஒரு மரம் பார்ப்பதற்கு பட்டு போனதை போல் இருக்கும். சில நாட்களுக்கு பிறகு அது துளிர்க்க ஆரம்பிக்கும். அதிலே பூ, பிஞ்சு, காய், பழம் என்று சொல்லி அந்த மரம் மீண்டும் ஒரு வாழ்வை கொடுக்கும். அந்த பழத்திலிருந்து வரக்கூடிய விதை மீண்டும் பல மரங்களை உருவாக்குகிறது. இதுதான் ஒரு துவக்கத்தின் முடிவு. இயேசுநாதர் சொன்ன வாழ்வின் அர்த்தம் என்பது ஒரு துவக்கத்தின் முடிவு அல்லது ஒரு மாற்றத்தின் முடிவு என்று சொல்லலாம். அந்த முடிவிற்கு பிற்பாடு இன்னொரு வாழ்வு இருக்கிறது, ஒரு மாற்றம் இருக்கிறது. யாக்கோபின் வாழ்வை எடுத்து பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலே யாக்கோபு இருந்தார். யோசேப்பை இழந்தார், பென்யமீனை இழந்தார். ஐயோ, எல்லாம் எனக்கு விரோதமாய் இருக்கிறது, இனி நான் என்ன செய்வேன்? அங்கலாய்ப்போடு நின்றார். ஆனால் முடிந்ததா? இல்லை. பிற்பாடு ஒரு வாழ்வு இருந்தது. மீண்டும் யோசேப்போடு யாக்கோபு போய் சேருகிறார். வாழ்வு வித்தியாசமாய் மாறுகிறது. எல்லாம் இழந்த நிலையிலும் மீண்டும் வாழ்வு துளிர் விடுகிறது. யோபுவின் வாழ்வும் அப்படித்தான். தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், செல்வங்களை இழந்தார், வேலை ஆட்களை இழந்தார், ஆடு மாடு எல்லாவற்றையும் இழந்தார். வாழ்வு முடிந்து போனது, இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை இழப்பதற்கு என்று சொல்லி யோசிக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மீண்டும் கொடுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் யோபுவின் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இழந்து போன பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார். அதே போல இரட்டிப்பான செல்வங்களை பெற்றுக் கொள்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்பது முடிந்து போனதாய் நாம் நினைக்கிறோம். ஆனால் மீண்டும் துளிர்விடப் போவதை நாம் மறந்து போகிறோம். இயேசுநாதர் முடிந்தது என்று சொன்னதற்கும் மற்றவர்கள் சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நாம் முடிந்தது என்று சொல்லுகிறோம் என்றால் இனி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று வாழ்வை தொலைத்துவிட்ட நிலையிலே முடிந்தது என்று சொல்லுகிறோம். இயேசுநாதர் முடிந்தது என்று சொல்வதற்கு நாம் சொல்வதற்குள்ள வித்தியாசம், ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னதே இன்னொரு வாழ்வின் துவக்கம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் முடிந்ததென்று நாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் மீண்டும் ஆரம்பமாகும் என்பதை நாம் மறந்து போகிறோம். இயேசுநாதரை ரோம போர் சேவகர்கள் கைது செய்தார்கள்.
மத தலைவர்கள் நினைத்தார்கள், அவரை கைது செய்தோம், அடித்தோம், உதைத்தோம், காரி உமிழ்ந்தோம், இனி எல்லாம் முடிந்து போனது, இயேசுநாதர் என்கிற ஒரு சத்தம் இனி தொனிக்கப் போவதில்லை, இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா என்ற வார்த்தை இனி தொனிக்கப் போவதில்லை என்று நினைத்தார்கள். நடந்தது என்ன? முடிவா? இல்லை, அது ஒரு ஆரம்பம். எந்த அளவிற்கு இயேசுநாதரை இந்த உலகத்திலே வெறுத்தார்களோ அதை விட ரெட்டிப்பாய் எல்லாரும் இயேசுநாதரை தேடி ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் பரவி கிடக்கிறது என்றால் அந்த இயேசுநாதர் முடிந்தது என்று சொன்ன வார்த்தையின் அர்த்தம் இங்கேதான் ஆரம்பமாகிறது. ஆகவே இந்த நாளிலே இயேசுநாதர் முடிந்தது என்று சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசுநாதர் முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தை சிலுவையோடு முடிந்து விடவில்லை. எங்கே இயேசுநாதர் முடிந்தது என்று சொன்னாரோ அங்கே திருச்சபை ஆரம்பமானது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள், அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று எருசலேம் வீதி தோறும் மார்பை தட்டி கொண்டு நின்ற அப்போஸ்தலர்களை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சீடர்களை திரும்பி பார்க்க வேண்டும். சிலுவையோடு முடிந்து போனது அல்ல, திருச்சபை வாழ்வு ஆரம்பமாகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் முடிந்தது என்று சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டியது முடிவு அல்ல, ஒரு துவக்கம் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்படியானால் எது முடிந்தது? வாழ்வின் எல்லை முடிந்தது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு வார்த்தை இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 14-15 வசனம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க இயேசுவும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்பொழுது முடிந்தது என்ன? இயேசுநாதர் மனித வாழ்வை வாழ்ந்து முடித்தார். அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மாம்சமும் சரீரமும் இரத்தமும் நிறைந்த அந்த வாழ்வு முடிந்து போனதே. இயேசுநாதர் இந்த உலகத்திலே பிதாவை காண்பிக்கும்படியாய் வந்த அந்த நோக்கம் முடிந்து போனதே. அவர் பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டு தன்னுடைய சரீரம் பிக்கப்பட்டு இந்த உலகத்தின் வாழ்க்கை அவருக்கு முடிந்து போனதே. பூரண மனிதராய் வாழ்ந்த அந்த வாழ்வு முடிந்து போனதே. இனி மனித வாழ்வு இயேசுநாதருக்கு இல்லை. அவர் பரலோகத்திலே விற்றிருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார். 2வது, பழைய வழிபாட்டு முறை அல்லது பலி செலுத்துகிற முறை முடிந்து போனது. யாத்ராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 33வது வசனத்திலே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பிரிவினைகள் இருந்தது. ஒரு சாரார் ஆண்டோடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்க முடியாதபடி இருந்தார்கள். அந்த வழிபாட்டு முறை முற்றிலும் தகர்க்கப்பட்டு போயிற்று. திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 38வது வசனத்திலே திரைச்சீலை மேலிருந்து கீழாய் 2ஆய் கிழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கிருந்த பிரிவினைகள் அப்படியே மாறி போனது. எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டார்கள். வேற்றுமை அங்கே இல்லை. முடிந்தது என்ன? பிரிவினை முடிந்து போயிற்று. 3வது, எது முடிந்து போனது? யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலே பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். மீட்பின் பணியை ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தை மீட்பின் பணியை ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். உலகத்திலே ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற ஒரே ஒரு பணி ஊழிய பணி. ஆண்டவர் மீட்பின் பணியை முடித்தாயிற்று. இனி அந்த மீட்பை உலகம் முழுவதும் சொல்லுகின்ற ஒரு பணியை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே இயேசுநாதர் முடிந்தது என்று சொன்னது உலக மாம்ச வாழ்க்கை முடிந்தது, பழைய வழிபாட்டு முறை முடிந்தது, உலகத்தின் மீட்பின் பணி முடிந்தது. இனி நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பணி என்பது ஆண்டவருடைய வார்த்தைகளை உலகம் முழுவதும் சொல்லுகிற ஒரு பணி. அந்த பணியும் செய்து முடித்தாயிற்று என்றால் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்பதை மறந்து போக கூடாது. அதை போன்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம்
34வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். பிதா தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்த பணியை ஆண்டவர் செய்து முடித்தார். எந்த நிலையிலும் அவர் முடிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த செயல்களை கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். ஆண்டவர் எந்த இடத்திலும் தோல்வி அடைந்தவராய் முடிந்தது என்று சொல்லவில்லை. ஆகவே இயேசுநாதர் முடிந்தது என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்வின் துவக்கமாய் இருக்கிறது. அவருடைய மீட்பின் படி முடிந்ததே. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் உலகத்திலே வாழ்கிறோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுதே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் முடித்த அந்த மீட்பின் பணியை உலகம் முழுவதும் சொல்லுகின்ற அந்த உன்னத பணியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இது முடிந்து போனது அல்ல, ஒரு புதிய வாழ்வின் துவக்கம், பரலோக வாழ்வின் துவக்கத்தை ஆண்டவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்த இந்த 6வது வார்த்தை என்பது ஒரு வெற்றியின் வார்த்தை. எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தின்படி செய்து முடித்த ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை என்பது அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். எப்படி மீட்பின் பணி சிலுவையோடு முடிந்ததோ, இந்த உலகத்தை மீட்கின்ற பணி ஊழியத்தின் வழியாய் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தை போய் சேர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம், உழைப்போம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையா எங்களை நேசிக்கும் எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை எங்களுக்காய் கொடுத்து தன்னுடைய பணியை வெற்றியாய் முடித்ததை போல தொடர்ந்து ஆண்டவருடைய மீட்பின் பணியை நாங்களும் உலகம் முழுவதும் சொல்லவும், உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவர் எங்களை கிருபை செய்வீராக. முடிவு என்பது முடிந்து போகின்ற ஒன்றல்ல. கிறிஸ்துவுக்குள் மீண்டும் ஆண்டவர் எங்களை உயிரோடு எழுப்புவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஆண்டவர் எப்படி வெற்றியாய் முடித்தாரோ அதுபோல நாங்களும் எங்களை கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பணிகளையும் மிக நேர்த்தியாய் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவருடைய சுத்தத்தை உணர்ந்து செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு வழி நடத்துவீராக. உம்முடைய வழிநடத்தல், பாதுகாவல், கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தேசுக்குள் என மிகவும் பிரியமானவர்களே, ஒருமுறை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் சிலுவையிலே முடிந்த 6வது வார்த்தை முடிந்தது என்ற அந்த நம்பிக்கையின் வார்த்தையை நாம் சிந்தித்தோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.